பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் திருவுளப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை ஏசாயா 65:5 இவ்வாறு சொல்கிறது: எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னை விட தூய்மையானவன் என்கின்றனர். என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர். இன்றைய இந்த இறைவார்த்தையை தான் தியானிக்கப் போகின்றோம். ஏசாயா இந்த இறைவார்த்தை கூறக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களை செய்தார்கள். நானே சர்வேஸ்வரன், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தெய்வத்தையும் அமோனியர் தெய்வத்தையும் எமோரியர் தெய்வத்தையும் பலிபீடங்கட்டி தூபங்காட்டி ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சக மனிதனை நான் தூய்மையானவன் எட்டினில் என்று குறிப்பிடுவதை ஆண்டவர் அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி என்று ஆண்டவர் யாவே கடவுள் சொல்கிறார் என்றால், என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். யாரையும் இழிவாக பார்ப்பது பாவம். மேட்டிமையான பார்வையே பாவம் என்று இறைவார்த்தை போதிக்கின்றது. நான் பரிசுத்தமானவன், நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை மதிக்காமல் இருப்பதும் பாவம். மேட்டிமையான பார்வை என்பது பாவம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு அழகா சொல்லுகிறார், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தீட்டுங்கிறார். உணவு தீட்டல்ல, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், தீய எண்ணங்கள், இதுதான் பாவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் மோசே சட்டத்தின் பிரமாணத்தின்படி விலக்கப்பட்ட உணவுகள் எது என்று சொல்கிறார். அந்த உணவுகளை அன்றைய காலகட்டத்தில் மோசே சட்டத்தின்படி அது பாவம். பன்றி உணவை உண்டார்கள். மோசே சட்டத்தின்படி பன்றி உணவுகளை உண்ணக்கூடாது. அந்த ஏசாயா 65 அதற்கு முன்புள்ள வசனங்களை நாம் பார்க்கிற போது 65:4 இவ்வாறு சொல்கிறது: கல்லறைகளிடையே அமர்ந்து மறைவடைகளில் இரவை கழிக்கின்றனர், பன்றி இறைச்சியை தின்கின்றனர், தீட்டான கறிக்குழம்பை தம் கலங்களில் வைத்துள்ளனர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய சட்டத்தை மீறுகிறார்கள். பன்றி இறைச்சியை உண்ணக்கூடாது. மனிதனுடைய மலத்தை தின்கிற பன்றி அருவருக்கத்தக்க ஒரு விலங்கு. எலிகளையும் பன்றிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அவர் சாவான பாவத்துக்கு ஆளாகிறார்கள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின்படி, மோசேயினுடைய சட்டத்தின்படி அந்த பன்றி இறைச்சியை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டார்கள். ஆகவே அவர்கள் மடிகள் மேல் அந்த தண்டனையை கொட்டுவேன் என்று
எச்சரிக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய அன்பை, யாவே கடவுளுடைய அன்பை, யாவே கடவுளுடைய நாமத்தை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமை தலையிலே சிக்குண்டு இருந்தார்கள். மோசே வழியாக மீட்டு கொண்டு வருகிறார். பார்வோன் மன்னனுக்கு எதிராக வாதைகளை உண்டு பண்ணுகிறார். செங்கடல் தடையாக இருக்கிறது. செங்கடலிலிருந்து கட்டாந்தரையில் இஸ்ரேல் ஜனங்களை நடக்க பண்ணினார். பார்வோன் படைகளை கடலுக்குள் அமிழ்த்தினார். எவ்வளோ அன்பு பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் மீது. மன்னா உணவு கேட்டார்கள், விண்ணிலிருந்து மன்னாவை கொடுத்தார். மாமிச உணவு வேண்டும் என்று கேட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள், காடையை கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார். மாறா கசப்பு நீரை நல்ல சுத்தமான பரிசுத்தமான தண்ணீராக மாற்றி கொடுத்தார். சுவையுள்ள தண்ணியாக மாற்றி கொடுத்தார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை பாலை நிலத்திலே வழி நடத்தினார். பகல் நேரத்திலே மேகத்தம்பமாக வழிகாட்டினார். இரவு நேரத்திலே நெருப்பு தூணாய் வழிகாட்டினார். அவருடைய 40 ஆண்டுகள் அவருடைய ஆடைகளும் அவருடைய காலணிகளும் நைந்து போகவும் இல்லை, தீந்து போகவும் இல்லை. எவ்வளவு அன்பான கடவுள்! உன்னை படைத்த ஆண்டவர், மனிதனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு அன்பு! அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமை தலையிலிருந்து 40 ஆண்டுகள் வாக்களிக்கப்பட்ட தேசத்து கானான் தேசத்தை நோக்கி அவர் அழைத்து செல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். சீனாய் மலையிலே 10 கட்டளையை கொடுக்கிறார் ஆண்டவர். நெருப்பிலிருந்து இறங்கி வந்து மோசையோடு பேசி கற்பலகையில் 10 கட்டளையை கொடுக்கிறார். இறங்கி வர்றதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை தெய்வமாக வழிபட்டவர், எங்களை வழிநடத்திய கடவுள் இவரே என்று கடவுளுக்கு சினம் ஏற்பட்டது. படைத்தவரை வழிபடாமல் படைக்கப்பட்ட பொருளை வழிபட்டார்கள், கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள். கடவுளுடைய சினம் பற்றி எரிந்தது. பிரியமானவர்களே, நம்மை படைத்த ஆண்டவர் இயேசுவை வழிபடுகிறோமா? மூவொரு இறைவனை வழிபடுகிறோமா? படைக்கப்பட்ட பொருளை வழிபடுகிறோமா? அதுதான் இன்றைய சிந்தனையினுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு மனிதனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு அரசியல்வாதிகளை கடவுளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து கடவுளுக்கு கடைசி இடமும் மனிதனுக்கு முதலிடமும் கொடுத்து கொண்டிருக்கிறான். உனக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனிதன் படைக்கப்பட்ட பொருளை வழிபடுகிறான், விலங்குகளை வழிபடுகிறான், காளையை வழிபடுகிறான், எலிகளை வழிபடுகிறான். படைக்கப்பட்ட பொருள் பிரபஞ்சங்களை வழிபடுகிறான். படைத்தவனை வழிபடாமல் படைக்கப்பட்ட பொருளை வழிபடுவது முதல் கட்டளைக்கு எதிரான பாவம் என்று ஆண்டவர் இயேசு இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்காமல், முதலிடம் கொடுக்காமல், நேரத்தை கொடுக்காமல் இன்றைக்கு திரைப்படங்களிலே அலைபேசி வழியாக, கணினி வழியாக, இந்த களியாட்டம் வழியாக நேரத்தை நாம் விளையாட்டு என்ற பெயரிலே பல விதங்களிலே நாம் நேரத்தை அதிக நேரம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், நேரத்தை ஒதுக்காமல் நாம் கொடுக்கிறோம் என்றாலும் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். கடவுள் எச்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், பரிசுத்த நாள், ஆண்டவருக்குரிய நாள். ஆண்டவரை ஆராதிக்காமல் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றோம். ஆண்டவரை மறந்து போகிறோம். இதுவும் ஆண்டவருக்கு எதிரான பாவம். உங்கள் மடியிலே சினம் கொட்டப்படுகிறது என்று கடவுள் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தில் பாருங்கள், எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னை தூய்மையானவன், உன்னை விட தூய்மையானவன் என்கின்றனர்.
என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர். மனிதர் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுனுடைய பார்வையில் யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் தன்னை உயர்வாக கருதினார்கள். தன்னை பத்திமானாக காட்டிக்கொண்டார்கள். ஓய்வு நாளை ரொம்ப தூக்கி பிடித்தார்கள். மோசேயுடைய சட்டத்தை தூக்கி பிடித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கட்டளையை மறந்தார்கள். நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்ற கட்டளையை மறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் நம் எழுந்தவுடனே அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் கொடுத்த அந்த கடன் திருநாட்களை நாம் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். இது திருச்சபையினுடைய கட்டளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் சினத்தால் அழித்தார்? அவர்கள் பாகால் தெய்வத்துக்கு பலிபடம் கட்டி தூபம் காட்டினார்கள். அருவருக்க செயல்களை செய்தார்கள். மலைகள் மேலே தூபம் காட்டினார்கள். ஆண்டவரை தூசணம் செய்தார்கள். பழி தூற்றினார்கள். இதனால் தான் பல இடங்களிலே எலியா பலிபடம் கட்டி அது உண்மையான கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எழுந்து வருக என்று சொன்ன மாத்திரத்தில் அக்கினி இறங்கி வந்து பலிபடத்தை சுட்டரித்தது. பாகால் பொய் இறைவாக்கினர்கள் கொண்டு அழிக்கப்பட்டார்கள். யார் உண்மையான கடவுள் என்பதை அந்த பழைய ஏற்பாட்டில் எலியா வழியாக நாம் அறிந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தாலும் அவருடைய நாமத்தை உணர்ந்தாலும் ஆண்டவர் யார் என்று சொல்கிறார்? இருக்கின்றவர் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று சொன்னார். படைகளின் ஆண்டவர் என்று சொன்னார். யாவே கடவுள் என்று சொன்னார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய நாமத்தை ஆராதிக்காமல் பாகால் தெய்வத்தையும் அமோனியர் தெய்வத்தையும் எமோரியர் தெய்வத்தையும் வழிபட்டு அவருக்கு சினத்தை ஊட்டினார்கள். ஆகவே அவர்களால் வெற்றி கொள்ள முடியல. போர்க்களத்திலே தோல்வி அடைந்தார்கள். யோசுவா காலத்திலே இஸ்ரவேல் குலங்கள் ஒரு குலம் ஆண்டவருக்குரிய பொருளை பொன்னையும் வெள்ளையும் கைப்பற்றினார்கள். அதனால் அந்த போரிலே தோல்வி அடைந்தார்கள். ஆண்டவர் உடன்படிக்கை பேழையை முன்பாக யோசுவா விழுந்து மன்னிப்பு கேட்டார். யார் குற்றம் புரிந்தார்கள் என்று கண்டித்து அவர்களை தண்டித்தார் யோசுவா என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்குரிய பொருட்களையும் ஆண்டவருக்குரிய அர்ப்பண உணவுகளையும் உண்டதனால்தான் ஏலியின் புதல்வர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குருக்கள் மட்டுமே தூக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை பேழை அதை வேறு நபர்கள் தொட்டதனால்தான் இறந்து போனார்கள். இன்றைக்கும் நற்கருணையை தொடக்கூடிய அதிகாரம் குருக்களுக்கு மட்டுமே இருக்கிறது. வேறு யாரும் தொடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த நற்கருணை பரிசுத்தமான நற்கருணை திருப்பலியில் அந்த நற்கருணையை ஏற்படுத்துவதற்கும் உயிருள்ள உணவாக உயிருள்ள இரத்தமாக ஏற்படுத்துவதற்கும் குருக்களுக்கு மட்டுமே அதிகாரம். மற்றவர்கள் அதை கொடுப்பதற்கு கூட அதிகாரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நற்கருணை வாங்கும்போது பெண்கள் முக்காடிட்டு வாங்க வேண்டும். ஆலயத்திலே நற்செய்தி அறிவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் பெண்கள் கண்டிப்பாக முக்காடிட்டு செய்தியை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பலிபடத்தில் ஏறும்போது பக்தி பரவசத்தோடு அந்த இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும். நற்கருணைக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். கல்வாரி பலிபீடம் என்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு இருக்க வேண்டும். இன்றைக்கு பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது? பாராட்டு கொண்டாட்டங்களாக இருக்கிறது. பலிபீடத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் பலிபீடத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். மகனே, மகளே, ஆன்ம பரிசோதனை செய்.
அந்த ஆண்டவருக்குரிய இல்லத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள். இருக்கின்றவர் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாவே கடவுள் வெளிப்படுத்தினார். ஏசாயா 65:1 சொல்கிறது, முன்பு என்னிடம் ஏதும் கேளாதவர்கள் என்னை தேடி அலைய இடமளித்து. கடவுளை தேட யாவே கடவுள் இடமளித்தார். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பேரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி இதோ நான் என்றேன். யாவே கடவுள் அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே அபிஷேகம் பெறும். யாவே சிட்கேனு, யெகோவா ராபா, யெகோவா ஓசேனு, யெகோவா மகதீஸ், யெகோவா ஏலேகின், படைகளின் ஆண்டவர், இருக்கின்றவர் இருக்கின்றவராக இருப்பவர். இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு இம்மானுவேல், உலகின் ஒளி, நற்கண்ண விண்ணகத்தில் இறங்கி வந்த உணவு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மீட்பர், இரட்சகர், போதகர், இறைமகன், ஆண்டவர் என்றெல்லாம் இருக்கின்றவரும் இருக்கின்றவராக இருக்கிற இம்மானுவேலாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்னவர் தான் இயேசுவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அகரமும் நகரமுமாக இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவாவும் இருக்கிறார். யாவே கடவுளுக்கு பல்வேறு நாமங்கள், இயேசுக்கு பல்வேறு நாமங்கள், தூய ஆவியானவருக்கு பல்வேறு நாமங்கள். தேற்றரவாளர், துணையாளர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆன்மா. ஆகவே இந்த மூவரு இறைவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற போது, உச்சரிக்கிற போது நாம் அவரை உண்மை வழிபாட்டுக்கேற்ப, உண்மை இயல்புக்கேற்ப நாம் வழிபடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனையோ புனிதர்கள் அதிகாலையில் எழுந்து இறைவனுடைய நாமத்தை வழிபடுகிறார்கள். அதனால்தான் அத்தகைய புனிதர்களுடைய உடல் அழியாமல் இன்றும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அறியாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் செய்த அற்புதங்கள் தெரியும், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தெரியும், அவருடைய நாமங்கள் தெரியும். அவர் இடமளித்தார், அவருடைய நாமம் அறிய இடமளித்தார். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். ஆகவே அவர்கள் அடிமேல அடி அடித்தார், அடிமைகளாக விட்டு விட்டார். பாபிலோனியாவில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக விட்டு விட்டார். போரிலே அவர் தோல்விதான் மிச்சம். காரணம், அடிமேல அடி விழுந்த பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை யாவே கடவுளை திரும்பி வந்தார். ஆனாலும் இரக்கமுள்ள கடவுள் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏசாயா 63:9 இவ்வாறு சொல்கிறது, துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வானதூதர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கவில்லை. வானதூதரோ அவர் துணை செய்யவில்லை. ஆண்டவரே நேரடியாக அவர்கள் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மீட்டார். தோள் மீது சுமந்தார், ஆறுதல் அளித்தார், அவருடைய காயங்களுக்கு கட்டு போட்டார். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பி வருகிற போது அவர்களை ஆறுதலாக இருந்தார். உண்மையுள்ள தெய்வத்திற்கு விசுவாசிகளாக நிறைய பழைய ஏற்பாட்டு மனிதர்களை பார்க்கிறோம். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னன் கட்டளை எடுக்கிறான், வேறு தெய்வத்தை வழிபடக்கூடாது, மன்னனை மட்டும் வணங்க வேண்டும் என்றெல்லாம் அரசர் கட்டளை எடுக்கிற போது தானியேல் மூவேளையும் இஸ்ரவேல் தெய்வத்தை வழிபட்டார், யாவே கடவுளை வழிபட்டார். என்ன நடந்தது? இந்த சட்டத்தின் பிரகாரம் சிங்க குகைக்குள் தூக்கி போட வேண்டும். ஆனால் கடவுள் அந்த சிங்கத்தினுடைய வானதூதரை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்திலும் சோதனைகள் வரும், சட்டங்கள் மூலமாக சோதனைகள் வரும். விசுவாசத்தில் நிலைத்திரு. கடைசி வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இறுதி வரை அவரது
இறைவார்த்தையின்படி நடப்பவர்களே, பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பவர்களே, அவர்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், அவமானங்கள் வரும், அடிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்பதனால் அடிப்பார்கள், உதைப்பார்கள், ஆலயங்களை இடித்து போடுவார்கள், சட்டத்தினால் கொடுமைப்படுத்துவார்கள். இதோ கடைசி காலம் வந்துவிட்டது. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும், உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனமாறுகிற கடவுள் உங்களுடைய ஜெப தபத்தை பார்த்து ஆண்டவர் மனதுருகி உங்களை காப்பாற்றுகிற கடவுள். பயப்படாதீர்கள், திகையாதீர்கள், நான் உன் தேவன் என்கிறார். உனக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே ஏசாயா 63:10 சொல்கிறது, அவர்களே அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூய ஆவியை துயருற செய்தனர். ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவி இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாகால் தெய்வத்தை வழிபட்டதனால், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்ததனால் அவர்களுக்குள் இருந்த தூய ஆவியை துயருற செய்தார்கள். ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராய் மாறினர். நீ ஆண்டவரை விட்டு விலகி சென்றால் என்றால், வேற்று தெய்வத்தை வழிபடுகிறாய் என்றால், கடவுள் உனக்கு விரோதமாய் திரும்புவார். உனக்கு துன்பம், சோதனை, நெருக்கடி, அவமானம், நீ நினைக்கிறது ஒன்று நடக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே அவரும் அவர்களின் பகைவராய், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வேற்று தெய்வத்தை வழிபட்ட போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பகைவராக மாறினாரோ, அதே போல நீ வேற்று தெய்வத்தை வழிபட்டாயானால், உன்னை படைத்த கடவுளை விட்டு படைக்கப்பட்ட பொருளை வழிபட்டாயானால், படைக்கப்பட்ட பொருளை உண்டாயானால், ஆண்டவர் உனக்கு எதிராக திரும்புவார். அவர்களை எதிர்த்து அவரே போரிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு அதிக நேரம் எதற்கு செலவிட்டு கொண்டிருக்கிறாய்? நீ ஆண்டவரை விட்டு அதிக நேரம் எதற்கு செலவிட்டு? சுய பரிசோதனை செய். நீ ஊனியல்பு இச்சைக்குரிய பாவங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? தூய ஆவிக்கு முரணானது ஊனியல்பு இச்சை, பவுலடிகளார் சொல்கிறார். ஆகவே தூய ஆவிக்கும் ஊனியல்புக்கும் பொருந்தவே பொருந்தாது. உன் உடம்பு பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் என்பது தெரியாதா? உனக்குள் இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை நீ ஆராதிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து ஆராதிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிக்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். இந்த தவக்காலத்திலே நல்ல பாவறிக்கை செய்து நீ ஆண்டவரிடம் மனம் திரும்ப வேண்டும். நீ உன்னுடைய தவம் இருப்பது வெளி வேடத்தினால் அல்ல, உள்ளத்தை கிழித்துக்கொள் என்கிறார். இதயத்தை கிழித்துக்கொள். நல்ல ஒரு மனமாற்றம், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். உன்னை படைத்த ஆண்டவரை வழிபட திரும்பி வா என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தாய்க்கு 7 புதல்வர்கள் இருந்தார்கள். மோசே சட்டத்தின்படி பன்றி இறைச்சி உண்ணக்கூடாது, ஆனால் கட்டாயப்படுத்தினார்கள். மன்னன் கட்டாயப்படுத்தினான். ஆனால் 7 புதல்வர்களும் வேத சாட்சியாக உண்ண மாட்டேன் என்று வேத சாட்சியாக மறித்தார்கள். அந்த விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா? ஆண்டவருக்காக வேத சாட்சியாக மறிக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இதோ கடைசி காலம் வருகிறது. ஆண்டவருக்காக வேத சாட்சியாக மறிக்க நீ தயாரா? மறித்தாயானால் உடனே உனக்கு பரலோகம், ஆண்டவருடைய சிங்காசனத்தில் நீ இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக நடந்து கொள்ளுகிறோம். ஏசாயா 65:2 சொல்கிறது, தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்கள் இனத்தின். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அவங்க இஷ்டப்படி அவங்க எண்ணத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆண்டவரை விட்டு, யாவே கடவுளை விட்டு இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை கலகக்காரர்கள் என்று சொல்றார். இன்னொரு இடத்துல கண்டுக்குட்டி வழிபட்ட உடனே
வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்று சொல்கிறார். இயேசு விபச்சார தலைமுறையினர் என்று எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கும் வேற்று தெய்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு நபர் 2 தலைவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவிக்கும் ஊனியல்புக்கும் 2ம் தொடர்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் பரிசுத்த, நீ பரிசுத்தாவதே கடவுளுடைய திருவுளம் என்கிறார். உன்னை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே ஆண்டவர் அழைத்தார். இந்த தவக்காலத்தில் நல்ல ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். முதல் கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். முதல் கட்டளை பழைய ஏற்பாட்டில் முழுவதும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி, வேற்று நாட்டோரிடம் அடிமைத்தனம், பாபிலோனிய நாட்டிலே அடிமைத்தனம் பட்டார்கள் என்றால் முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களை செய்தார்கள். தன்னை எகிப்து அடிமைத்தலையிலிருந்து மீட்டு வந்த கடவுளை மறந்துவிட்டு அவர் வேற்று தெய்வத்தின் மீது வழிபட்ட காரணத்தினால் அவர்கள் கையிலே ஆண்டவர் ஒப்படைத்து விட்டார். அடிமையாக இருந்தார். ஆனால் அடிமையாக இருப்பதை அவர் விரும்புவதில்லை. ஆகவே தான் எகிப்து அடிமைத்தலையில் இருந்தபோது மோசே வழியாக மீட்டு கொண்டு வந்தார். சோதனை என்பது ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று சொல்லாதீர்கள். உங்களுடைய தீச்சலின் பொருட்டு தான் சோதனைகள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரை யாரும் குற்றப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு நன்மை வருவதும் தீமை வருவதும் உங்களுடைய செயல்களின் பொருட்டே. நீங்கள் ஆண்டவருக்கு முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் செய்தீர்களானால் உங்கள் தலைமுறையும் உங்களுக்கு அடுத்த தலைமுறையும் தண்டிப்பேன் என்கிறார். முன்னோர்கள் வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள் என்றால், ஆண்டவரை விட்டு வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள் என்றால் நம்முடைய தலைமுறையும் அவர் மடியில் கொட்டுவேன் என்று சொல்கிறார். முன்னோருடைய தீச்செயலையும் உன்னுடைய தீச்செயலையும் நான் கண்ணோக்கி மடியின் மீது கொட்டுவேன் என்று எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஆகவே பரிசுத்த ஓய்வு, ஆண்டவருக்குரிய நாளை நாம் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். ஆண்டவர் யாவே கடவுள், ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் தூய் ஆவியானவர், மூவரு இறைவன் என்பது சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து உனக்கு எந்த கடவுளும் உனக்காக மரித்து, உன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உனக்காக உயிர்த்தெழுந்து இல்லை. உனக்காக மரித்தவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி உயிருள்ள ஆண்டவரை, வாழும் ஆண்டவரை, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். அவரே பின்பற்ற வேண்டும். பரிசுத்த நாளை, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தமாக கடைபிடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேற்று தெய்வத்துக்கு இடம் கொடுக்காமல், மனதளவிலும் இடம் கொடுக்காமல், வேற்று தெய்வங்களுடைய பெயரை வாயிலே உச்சரிக்காமல் நீ இருந்தாயானால் உன்னுடைய விசுவாசத்தின் பொருட்டு உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்கிறார் ஆண்டவன். உன்னுடைய நாமத்தை அவருடைய ஆலயத்தில், விண்ணக ஆலயத்திலே பொறிப்பார், வெண்ணாடை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலே யாரையும் தீட்டானவர்கள் என்றோ யாரையும் இழிவானவர்கள் என்றோ கருத வேண்டாம். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றே தவக்காலம், இன்றே மீட்பு நாள். இன்றே உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, ஆனால் கடவுள் இரக்கம் கொண்டுள்ளார். 1000 தலைமுறை இரக்கம் காட்டுகிற கடவுள் நம் கடவுள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல பாவரிக்கை செய்து மனம் திரும்பி, ஊதாரி மைந்தனைப் போல மனம் திரும்பி வாருங்கள். அந்த தந்தை அரவணைத்தது போல உங்களையும் அரவணைக்க துடிக்கிறார். மனமாறுகிற பாவிகளை குறித்து விண்ணக தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஆயன் இயேசு. 100 ஆடுகள் மேய்த்த அவர் ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த ஒரு ஆடை தேடி அலைந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே நீங்கள் மனம் மாற வேண்டும். ஆண்டவர் மூவரு இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நல்ல ஆண்டவருடைய இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து, சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நீ உன்னை நேசிப்பது போல் நான் அயலானே நேசி, இயேசு சொன்ன போதனைகளை நிலைநிறுத்தி வாழுங்கள். வாழ்ந்தீர்களானால் இந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறும். அன்பு தகப்பனே இறைவா, இந்த நல்ல செய்தியை கொடுக்க திருவுளம் கொடுத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த செய்தி பார்க்கிற ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை நிறைவு செய்யுங்க. உண்மையே ஆராதிக்கவும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உண்மையிலும் வழிபட ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அபீதமாய் செய்ய போகிற கிருபைக்க நன்றி. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.